திராவிடர் கழகத்தின் சார்பாக தமிழ் மொழியை அளிக்கும் இந்தி தேவையா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட கழக பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் திருப்பதி அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே. செல்வம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய தனசேகரன் அவர்களே, எடிசன் ராஜா, ரவீந்திரன், சுரேஷ், தா. ஜெயராஜ், குறும்பன், அருவிநிதி ஆகிய சகோதரர்களே, இங்கே எனக்கு பின்னாலே சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற திராவிடர் கழக தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் இரா. பெரியார் செல்வன் அவர்களே, வேங்கமாறன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, என்னுடைய அன்பிற்குரிய ராம வைரமுத்து அவர்களே, காத்தவராயன், வீரமணி, நல்லகாமன், பவுன்ராஜ் ஆகிய சகோதரர்களே, கழகத்தினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தாய் கழகமாம் திராவிடர் கழகத்தினுடைய இந்த கூட்டம் தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தி மொழி எந்த வடிவத்திலும் திணிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த நோக்கத்தில் இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தி திணிக்கப்படக்கூடாது என்ற கருத்தை 1926ஆம் ஆண்டே தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகையிலே எழுதி, இந்தி திணிப்பு என்பது ஆரியர்களுடைய ஆட்சி, மனு தர்மத்தினுடைய மீட்சியாகத்தான் அது முடியும் என்கின்ற கருத்தை குடியரசு பத்திரிகையிலே எடுத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக, பிரதம அமைச்சர் அன்றைய தினம் வந்த பொழுது இந்தி திணிக்கப்பட்ட நேரத்தில் தமிழ் ஆர்வலர்கள், திராவிட இயக்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். அதிலே களப்பலியாக நடராஜன், தாளமுத்து ஆகியவர்கள் நாம் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1948இல் விருப்ப பாடமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நேரத்திலேயும் எதிர்ப்பு இங்கே கிளம்பியது. பின்னர் 1952-53 இந்தி எழுத்துக்கள் ரயில் நிலையங்களிலே அளிக்கப்பட்ட காலத்திலேயும் இந்தி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டிலே மங்காமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக 1965இல் உருவானது. அப்பொழுதெல்லாம் நான் சட்டக்கல்லூரியிலே மாணவன், புரசவாக்கம், கீழ்ப்பாக்கம் அந்த விடுதியிலே தங்கியிருந்த நேரத்தில் கருப்பு கொடி அந்த விடுதியிலே ஏற்றினேன் என்பதற்காக நான், எல். கணேசன், வேடசந்தூர் முத்துசாமி உள்ளிட்ட ஒரு 10-15 மாணவ தலைவர்கள் கைது செய்யப்பட்டோம். அப்பொழுது அந்த காவல்துறை வேனில் ஏற்றுகின்ற பொழுது சக மாணவர்கள் ஓடி வந்து குழுமி, எங்கே இவர்களை அழைத்து செல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது அந்த காவல்துறை அதிகாரி அவர்களிடம் தெரிவித்தது, தே ஆர் ஆல் சென்ட் டு கிரேவியார்ட், அவர்களெல்லாம் சுடுகாட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி 65இலே வெடித்த போராட்டத்தில் ஒரு மாத காலம் அல்லது அதற்கு மேலும் கூட தமிழ்நாட்டிலே அரசாங்கமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலே
இருந்தது. பக்தவச்சலம் அப்பொழுது முதலமைச்சர். அரசாங்கமே நடைபெறவில்லை. எங்கு பார்த்தாலும் ரயில் நிறுத்தம், துப்பாக்கிச்சூடு, விஷமருந்தி மாண்டவர்கள். கீழப்படுவூர் சின்னசாமி தான் அந்த மகத்தான தியாகத்தை தொடங்கி வைத்தார். உடலிலே மண்ணெண்ணெய் வாற்று கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்கின்ற முழக்கத்தோடு அவர் அந்த கொடிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஜெயராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது மொழி எங்களது விழி என்று சொன்னார்கள். ஆனால் கீழப்படுவூர் சின்னசாமி அதனையும் தாண்டி மொழி எங்கள் உயிர் என்று சொல்லி அந்த உயிரை வழங்குவதற்கும் நாங்கள் தயார், ஆனால் மொழியை மட்டும் நாங்கள் நிச்சயமாக இழக்க மாட்டோம் என்று சொன்னார். எனவே மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். மொழி என்பது ஒரு இனத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடு. எனவே ஒரு பண்பாட்டின், ஒரு இனத்தின், ஒரு தொன்மையான இனத்தினுடைய பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய, ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த மொழி என்பது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்தியை திணிப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியை இரண்டாந்திர மொழியாக ஆக்குவதற்கு தயாராக இல்லை என்கின்ற உணவு 1926 தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கி வைத்ததில் இருந்து 65 முடிந்து அதற்கு பின்னாலேயும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த தமிழ் மண்ணில் எந்த காலத்திலும் எப்பொழுதும் இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்தி திணிப்பு என்பது தமிழ் மண்ணிலே நடக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்றிய அரசு, இதுவரையிலும் இருந்த அரசுகளுடைய நிலைமை வேறு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, ஒன்றிய ஆட்சியில் இருந்தது. அவர்களுக்கு செக்யூலரிசம் என்கின்ற மதச்சார்பற்ற தன்மையிலே நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது மதவெறி பிடித்த ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினருக்கு சித்தாந்த ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்கின்ற அந்த மதவெறி கும்பல். அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே தான் பாரதிய ஜனதா கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாஜ்பாயினுடைய காலத்தில் வாஜ்பாய் RSS இயக்கத்தினுடைய யோசனைகளை, ஆலோசனைகளை முழுமையாக அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதனாலே தான் குஜராத்திலே நடந்த கலவரத்தை சென்று பார்த்த வாஜ்பாய் ராஜ தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு வந்தார். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய, பிரதம அமைச்சராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் RSSலே இருந்து வந்தவர்கள். இப்பொழுது என்னென்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள்? மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், டீலிமிட்டேஷன் என்று நாடாளுமன்றத்தினுடைய வரையறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து நிதி ஒதுக்கீட்டிலே நாங்கள் பாரபட்சம் காண்பிப்போம், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சர்வாதிகார தொனியில், ஜனநாயகத்திலே ஒரு சர்வாதிகாரம் என்ற சூழ்நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. RSS, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கனுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் இந்துத்துவா கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு இந்து ராஷ்டிரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கின்ற இந்த காலத்திலேயே நிர்மாணித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய சதி திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்துத்துவா கோட்பாடு என்பது பழைய சனாதனம், மனு தர்மம், அது 4 வகை பிரிவு, இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட மனு தர்ம அடிப்படையிலே மீண்டும் அந்த ஆட்சியை, அந்த கோட்பாட்டை நிறுவிடுகின்ற முயற்சியில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இந்துத்துவா கோட்பாடு, அதுதான் இந்து ராஷ்டிரம். எனவே இதை முழுமையாக செய்து முடிப்பதற்கு படிப்படியாக ஒரே நாடு ஒரே தேர்தல்
என்ற கொள்கையை முன்வைக்கிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலெல்லாம் சாத்தியமில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கொள்கையை எப்படியாவது முன்வைத்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் முதல் குடிமகனாகவும் அது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதாகவும் ஒரு ஆட்சியை இங்கே அமைத்திட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதற்காகத்தான் மெல்ல மெல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான கட்டமைப்புகளை பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அப்படி கட்டமைப்புகளை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னாலே அவர்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகின்ற சட்டங்களானாலும் சரி அல்லது அரசினுடைய திட்டங்களானாலும் சரி, அதற்கு பின்னாலே ஒரு சதி திட்டம் ஒளிந்து கொண்டிருக்கும், திரைமறைவிலே இருக்கும். அவர்கள் எடுத்த எடுப்பிலே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய சிட்டிசன்ஷிப், அந்த குடியுரிமை சட்டத்தை திருத்த ஆரம்பித்தார்கள். அது சிறுபான்மை மக்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்குகின்ற முயற்சி. அதுபோன்று ஒவ்வொன்றாக படிப்படியாக இந்த இந்துத்துவ கோட்பாடு என்பது பழைய சனாதனம்தான், மனு தர்மம்தான், அந்த புராணங்கள் தான். அதற்காக அவர்கள் ஒரு புதிய வடிவத்தை இந்துத்துவா என்ற அந்த கோட்பாட்டினுடைய பெயரை மாத்திரம் சொல்லி இதற்கு பின்னாலே கார்ப்பரேட்டுகளையும் சேர்த்து கொண்டிருக்கிறார். கார்ப்பரேட்டுகள் ப்ளஸ் இந்துத்துவா கோட்பாட்டோடு சேர்ந்து எப்படியாவது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொன்றாக மும்மொழி திட்டம் என்று சொல்லி இங்கே கொண்டு வருகிறார்கள். மும்மொழி திட்டம் எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர்கள் தெளிவாக தெரிவித்தார்கள். எதற்காக இந்தி சொன்னார்? செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது செயற்கை நுண்ணறிவு வந்த பின்னாலே யாராவது ஒருத்தன் எந்த மொழியில் பேசினாலும் சரி, நான் எந்த மொழியில் கேட்கணும்னு விரும்புகிறேனோ அதற்கான அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நாம் கேட்கலாம். அப்படி கேட்கையில் எதுக்காக இந்தியை படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எதற்காக? தேவையில்லையே. எத்தனை மொழியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மொழியில் பேசினாலும் சரி, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நாம் விரும்புகிற மொழியில் கேட்டுக்கலாம். அப்படின்னா இந்தி மொழி திணிப்பு எதுக்கு? அதுதான் இன்றைய கேள்வி. அது மாத்திரம் இல்லை, ஒரு மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதை நாங்கள் தடுக்கலை. இப்போ நீங்கள் பார்க்க மார்க்கெட்டில் நமக்கு முருகானந்தம் எல்லாத்துக்கும் தெரியும். எந்த ஊர்லேருந்து காய்கறி வருது, எந்த ஊர்லேருந்து மார்க்கெட்டுக்கு வருதோ அந்த ஊருக்காரனுக்கு இந்த மார்க்கெட்டில் பேசக்கூடிய தமிழ் மொழி தெரியும் அவனுக்கு. இங்கே வியாபாரி இருக்கார் பாருங்க, கமிஷன் ஏஜென்ட்டு, இவருக்கு அவன் கொண்டு வர்ற அந்த மொழி இவருக்கு தெரியும். அவன் தெலுங்கில் பேசினா இவர் தெலுங்கில் பேசுவார், அவன் இந்தியில் பேசினா இவர் இந்தியில் பேசுவார், இந்திக்கு தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கார்ல அந்த கைடு, அவன்கிட்ட போய் கேளுங்க, 10 மொழி 15 மொழி அவனுக்கே தெரியும். யாரை பார்த்த உடனேயே இந்த மொழி பேசக்கூடியவன் சொல்லி அந்த மொழியில் பேசி கொண்டு போகிறான். அது அவனுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன், கட்டாயம். அவனுடைய தொழிலுக்கு அது தேவைப்படுது. நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்க கைடு இந்திக்காரன் அதிகமாக வர்றான்னா இந்திய பேசி அவன் கூட்டி கொண்டு போய் மீனாட்சி அம்மன் கோயிலை காமிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். மார்க்கெட்டில் இருக்கிறவனுக்கு அது அத்தியாவசியம், கட்டாயம், அவன் படிச்சுக்கிடுவான். அதனால் நீ கட்டாயம்னு சொல்லி அதை படிக்க வைக்கணும்னா உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்தான் இந்து ராஷ்டிரம், அந்த நோக்கம்தான் இந்துத்துவா கோட்பாட்டின் அடிப்படையில் எங்களை எல்லாம் மீண்டும் அடிமையாக்கணும்னு நினைக்கிற. அது இந்த பெரியார் பிறந்த மண்ணில் அது நடக்காது. பெரியார் எங்களை எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு போயிட்டார். பெரியார் வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுவார். அவர் பேசையில் முட்டாள் வெங்காயம் அதெல்லாம் சொல்லுவார். அது காரணம் என்னென்னா அப்போ இந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை. யாரை எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் தான் அவனுக்கு விளங்கும். அந்த நடையில் தான் பேசுவார். பெரியார் அந்த ராஜபோகமாக எதையும் அனுபவித்தது இல்லையே. நாங்கள்லாம் ஹைஸ்கூலில் சோழவந்தானில் படிக்கல. சோழவந்தான் டு கருப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரயிலில் போவோம். 3rd கிளாஸில் தான் வருவார் ஐயா. 3rd கிளாஸில் வருவார், தாடி வச்சுருப்பார். உட்காந்து நாங்கள்லாம் உட்காந்து பேசியிருக்கோம், சின்ன பையங்க உட்காந்து அவரோட பேசிட்டு போயிருக்கேன். எல்லாரோடையும் கூட உட்காந்துலாம் பேசிட்டு போவார். பவுன் கலரில் இருப்பார், கருப்பு சட்டை தான் போட்டிருப்பார், போவார். அதே மாதிரி நான் பஞ்சாயத்து யூனியன் பிரசிடெண்ட்டாக வந்த உடனே
ஒரே ஒரு இன்லைன் லெட்டரில் கடிதம் எழுதினேன். ஐயா, நான் வந்து 30 வயசில் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தான் எந்த நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கணும்னு என்பது என்னுடைய விருப்பம். இப்படிக்கு சுயமரியாதை தொண்டர்னு போட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சேன். கரெக்டாக தேதி கொடுத்து இதுக்கே வாடிப்பட்டி யூனியத்துக்கு அந்த டயத்துக்கே வந்தார். டயத்துக்கே வேனில் வந்தார். வேனில் ஒன்றும் இல்லை, அப்போவே வந்து இந்த குழாய் போட்டு யூரின்லாம் வந்து அந்த குழாயில் தான் வந்தது. ஆன்ட்டு அந்த அவஸ்தையோடு தான் வந்தார். வந்து ஒரு அந்த ஆதரவற்ற பையங்களை எல்லாம் அந்த கூட கூட்டிகிட்டு வந்தார். அந்த வேனில் இருந்தாங்க. மேடையில் ஏறி உட்கார்ந்தார். அதோட அந்த சிறுநீர் கூட கழிக்க முடியாத நிலையில் வந்து உட்காந்து என்னை வாழ்த்திட்டு பேசிட்டு அதோடு போனார். அவருக்கு அப்போ கூட நாங்கள் எங்களுக்கு இந்த விவரம் தெரியாமல் அல்வாவை ஊட்டுறோம். அப்போவும் அதை வாங்கி சாப்பிட்டார். என் வீட்டில் படம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆக அவ்வளவு இணக்கமாக இந்த நாட்டை திருப்பணும், இந்த மக்களை வந்து திருத்தணும்னு சொல்கிறார். அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார் தந்தை பெரியார் அவர்கள், எனக்கு இந்த தகுதி இருக்கோ இல்லையோ இந்த காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பயிலும் இல்லை. தகுதி உள்ளவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன்லாம் இந்த காரியத்தை பகுத்தறிவு சிந்தனையை நாட்டு மக்களுக்கு வளரணும், இந்த அறியாமை மூட நம்பிக்கை இதை வந்து ஒழிக்கணுன்ற அளவுக்கு யாரும் வரல. வராத காரணத்தினால எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, நான் இந்த காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்பதற்காக நான் வர்றேன். இல்லை, அவரை காட்டில் யார் எளிமையாக வாழ்ந்துட முடியும்? அவர் சிக்கனமாக இருந்தார். அவருக்காகவா சிக்கனமாக இருந்தார்? அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் வந்து தன்னுடைய புள்ள குட்டிகளுக்காக கொடுத்தாரு இல்லையே. ஒரு சுயமரியாதை ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பூராத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இன்றைக்கி தந்தை பெரியாருடைய கொள்கை வந்து இந்திய அளவில் பரவி இருந்துச்சு. இன்றைக்கி ஆசிரியர் வீரமணி அது உலகம் பூரா கொண்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கார் போல் இருக்கு. இப்போ தந்தை பெரியார் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கார் வீரமணி உருவத்தில். அமெரிக்கா போனால் அமெரிக்காவில் இருக்கார், பெரியார் இருக்கார். அதனால் பெரியாருடைய கொள்கை உலகமயமாக்கப்பட வேண்டும், உலகமே பெரியார் மயமாக்கப்பட வேண்டும். அதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் ஒரு காலகட்டம், பெரியார் ஒரு திருப்பு முனை. அதுதானே உண்மை. பெரியார் இல்லைன்னா நமக்கேது இந்த உரிமை? நம்ம எடுத்து துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அக்ராவரத்தின் ஓரையில் ஐயா குத்தகைக்கு நில விடுறீங்களா அப்படின்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். கோயிலுக்கு உள்ளே நுழைய முடியுமா? கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சு சாமி கும்பிட முடியலையே. அதானே சிதம்பரத்தில் நடந்தது. எந்த கோயிலுக்கு ஐயா இல்லைன்னா போக முடியும்? அல்ல, மனிதனாக முன்னாலே மனித வடிவத்தில் மிருகமாக்கப்பட்டு மிருகமாக இருந்தான். மனிதனை மனிதனாக்கியது தமிழ்நாட்டில் யாருன்னா அவர் தந்தை பெரியாரை தவிர வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நான் மனிதன்னு சொல்லிக்கிறேன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம். இன்றைக்கு மனிதனாக இருக்கவே தந்தை பெரியாரை நினைப்பான். இன்னைக்கு மிருகமாக இருக்கிறவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆக அப்படிப்பட்ட இந்த மண்ணை பக்குவப்படுத்தி நம்மளை வந்து பகுத்தறிவு சிந்தனையாளராக மாற்றியது யார்? டாக்டர் நாயர் சொன்னார், இயற்கை நிகழ்வுகளுக்காக பார்த்து பயந்தான். அப்போது மின்னல் வெட்டுதுன்னா அது என்னன்னு இவனுக்கு தெரியாது. அர்ச்சனை பேர் 10, அர்ச்சனை பேர் 10ன்னா அர்ச்சனை பேர் 10ன்னு சொன்னாலும் 10 தர சொன்னாலும் சரி, இடி விழுகணும்னா விழுந்துடும். அதனால இடியை பார்த்து பயந்தான், மின்னலை பார்த்து பயந்தான். இயற்கை நிகழ்வுகள், இந்த பூமி வெடித்து இந்த அப்போ வந்து கேஸ் வெளியே வரும், அப்போ தீப்பிடிச்சி எரிஞ்சிடும். அது இயற்கையான இந்த கேஸ் எரிவாயு வெளியே வரும், பூமியில் உண்டாகிறது தானே. அதை பார்த்து ஐயோ அப்பா கொல்லி வாய்ப்பு சாச்சுன்னுவேன். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இதை பார்த்து கொல்லி வாய்ப்பு சாச்சுன்னு விழுந்தடிச்சு ஓடி போயிடுவேன். ரயில் இன்ஜின் வரையிலேயே கிராமத்திலேருந்து வந்தவன் என்னமோ வருதுறான்னு வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஓடினவன்லாம் எனக்கு தெரியும். ஏதோ பெசாசு வருதுறான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அது எங்களுக்கு முந்தின தலைமுறை. ஆக அப்படி இருந்தவங்களை
திருத்தி இன்னைக்கு மனுஷனாக கொண்டு வந்து வச்சுருக்காரு ஐயா பெரியார். விழுந்து நன்றி சொல்லுங்கடா. நன்றி சொல்லலைனாலும் பரவாயில்ல, சும்மா இருந்து தொலைங்கடா. எல்லாம் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. என்ன தமிழ் தேசியம் திராவிட எங்களுக்கு தெரியாது, திராவிட தேசியம் தமிழ் தேசியம்னு அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்காரா. டெமோக்ரஸி இஸ் டிஸ்டார்டட், சோசியலிசம் இஸ் இமேஷியேட்டட் அண்ட் நேஷனலிசம் இஸ் மிஸ்இன்டர்பிரட்டட். அண்ணா 1962 63 நாடாளுமன்றத்தில் பேசையில் சொல்லியிருக்கார். ஜனநாயகம் உருக்குலைக்கப்பட்டிருக்கிறது, சமதர்மம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, தேசியம் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேசியம்னா என்னன்னு சொல்லி நீ முதல்ல, தேசியத்துக்கு என்ன இலக்கணம்? ஆக என்னத்தமாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அதை போயிட்டு ஒன்று வேணாண்டா. பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்திருக்குமா? பெரியாருடைய கொள்கையை தானே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மாண்புமிகு முதல்வர் அதை சொல்லித்தானே ஆரம்பிக்கிறார். அதனால முன்னால எல்லாம் பெரியார் அந்த எழுதையில் மேலே வந்து இந்த புள்ளியார் சொல்லி போடுவான், அதை அழிங்கடா, பெரியார் வாழ்கன்னு எழுதிட்டு எழுதுங்கடா. அதுதான்டா பெரியாருக்கு செய்யக்கூடிய. பெரியார் கொள்கையை யாராலும் அதை ஒன்றும் அழிக்க முடியாது. நிறவெறி, கலர் நிறவெறி, அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு, ஜாதி, இதையெல்லாம் உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு பெரியாருடைய தத்துவம் தான் அடிப்படை. மனிதன் பிறப்பால் ஒன்று, பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி தானே பிறக்குது. இதை சொல்கிற துணிச்சல் பெரியாருக்கு தானே வந்தது, இந்த உண்மையை. ஆக அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய கோட்பாடு என்பது எவனாலும் எந்த கொம்பனாலும் திரை போட்டு மறைக்க முடியாது. ஆக அந்த பெரியாருடைய கொள்கை என்பது உலகம் முழுவதும் ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக பெரியார் வாழ்க என்ற குரல் உலக பந்தில் உலக நாடுகளில் ஒலிக்கின்ற காலம் வெகு தூரம் இல்லை என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.